ஒரு அதிகாரி சட்டபூர்வமாக நடந்து கொண்டால் அவரை மாற்ற வேண்டியது. அப்புறம் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு வழக்கு பதிவு செய்வது. எல்லா மாநிலங்கள்லையும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள்ல தான் அவங்க கவனம் செலுத்தணும். எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எஃப்ஐஆர்ல யாருக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. இது யாருக்கும் பணம் கொடுக்கலையே. அது அவர்களை தான் கேட்கணும். முதல்ல அன்னைக்கு அமலாக்கத்துறையில இருந்த அதிகாரி இதுல ஒன்றும் வழக்கே கிடையாதுன்னு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை மாற்றி, அதற்காகத்தான் பழி வாங்கி மாற்றி புதிய அதிகாரியை போட்டு அவர் வழக்கு பதிவு செய்யலாம். இது வழக்கமாக மோடி அரசுல நடப்பது தானே. ஒரு அதிகாரி சட்டபூர்வமாக நடந்து கொண்டால் அவரை மாற்ற வேண்டியது. அப்புறம் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு வழக்கு பதிவு செய்வது. மற்ற மாநிலங்கள் கிடையாது, அமலாக்கத்துறை ஒன்றுதான். எல்லா மாநிலங்கள்லையும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள்ல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எந்த வழக்கும் பதிவு செய்ததா தெரியலையே. அது தெரியாது. மேல்முறையீட்டுக்கு போகட்டும். எங்களுக்கு வலுவான வாதம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். மேல்முறையீடு கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். பதிவு செய்யாத வழக்குல அமலாக்கத்துறை எப்படி மணி லாண்டரிங் வழக்கை பதிவு செய்யலாம் என்பதுதான் நீதிபதியுடைய தீர்ப்பு. அதை வாதத்தை வச்சோம். 4 வருஷமா அந்த வாதம் நடக்குது. இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வாதம் வெல்லும் என்ற அச்சத்துல தான் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எஃப்ஐஆர்ல யாருக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. இது யாருக்கும் பணம் கொடுக்கலையே. யாரும் யாரிடமிருந்து பணம் வாங்கலையே. பணமாற்றம் இல்லாமல், பண பரிமாற்றம் இல்லாமல் சட்ட விரோதமான பண பரிமாற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்?